ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் உஷா ஜிகேஎம் ஸ்டுடியோ. இன்றைக்கி ஆர்ட் அண்ட் மித்தாலஜி சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கல்ப்சர் என்ன அப்படின்னா துவாரபலகா ஸ்கல்ப்சர். இந்த துவாரபலகா ஸ்கல்ப்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலில் தான் இருக்குது. இதனுடைய தமிழ் பெயர் என்ன அப்படின்னா வாயில் காப்பாளர்கள். பொதுவாக துவாரபாலகர்கள் அந்த கருவறையில் 2 பக்கமும் இருந்து அந்த தெய்வத்தை பாதுகாப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயில் பர்டிகுலராக ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோவிலாகும். இந்த 2 வாயில் காப்பாளர்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகர்ஸாக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அந்த கோவிலில் எல்லா இடங்கள்லையுமே நம்ம இந்த வாயில் காப்பாளர் சிலைகளை பார்க்க முடியும். இது பொதுவாக ஒரு 10 அடியிலேருந்து 15 அடி வரைக்கும் ஹைட் இருக்குன்னு நினைக்கிறேன். சோழர்களுடைய கலைத்திறமை எப்படிலாம் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த துவாரபலகா சிற்பம் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இப்போ வாங்க இந்த சிற்பத்தோட சிறப்பியல்புகள் என்னென்னு பார்த்துடலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா சோழர்கள் சிற்பக்கலையில் கைத்தேர்ந்தவர்கள். ஒரு சிற்பத்தை வடிவமைக்கும் போது அதை மிக அழகாக வடிவமைப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த புராண கதைகளையும் மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் இணைத்து அந்த சிற்பத்துடைய சிறப்பியல்புகளோடு சேர்த்து வடிவமைக்கும் பழக்கம் சோழர்களுக்கு இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்கல்ப்சரில் பார்த்திங்கன்னா ஒரு யானை ஒரு மலைப்பாம்பு விழுங்குவது போல் இருக்குது. அந்த யானையுடைய துதிக்கு கீழே தெரியுது பாருங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா யானை ரொம்ப ஒரு பலம் பொருந்திய விலங்கு. அதை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ அந்த பலம் பொருந்திய யானையே ஒரு மலைப்பாம்பு விழுங்குகிறது என்றால் அந்த மலைப்பாம்பு யானையை விட எவ்வளோ பலம் பொருந்தியதாக இருக்கும் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. இந்த பலம் பொருந்திய இந்த பாம்பை அவர் தன்னுடைய காலால் சர்வசாதாரணமாக மிதிச்சிட்ருப்பார். அப்போ அந்த பலம் பொருந்திய நாகத்தை எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நாகத்தை இவர் தனது காலால் மிதிச்சிட்ருக்கும்போது அந்த நாகத்தை விட இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஸோ இவ்வளவு பவர்ஃபுல்லாக இவர் இருக்கும்போது இவர் பாதுகாத்து கொண்டிருக்கிற தெய்வம், உள்ளே இருக்கிற தெய்வம் இவரை விட எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளே லிங்க வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருமையும் இன்டைரக்டாக அவங்க சொல்லுவதாக இந்த சிற்பக்கலையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி பலம் பொருந்திய விஷயங்களை ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தோட பெருமையும் அந்த துவாரபாலக சிற்பத்துடைய பெருமையும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, மேலே இருக்கக்கூடிய வலது கையால் விஸ்மய முத்திரை, அதாவது வியப்பை குறிக்கக்கூடிய விஷயம், இந்த சிவபெருமானுடைய மகத்துவத்தை காட்டுவதற்காக இந்த லெஃப்ட் கையை உள்ளே காமிச்சிருப்பார், அங்கே இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு காமிச்சிருப்பார். வலது கையில் ரைட் சைடில் தர்ஜனி முத்திரையை காமிச்சிருப்பார். இது ஒரு பாதுகாப்பு, ப்ரொடெக்டிவாக குறிக்கிறது ஒரு சிம்பிள்னு சொல்லலாம். ஸோ சோழர்களின் கலைச்சிறப்பை இந்த ஒரு சிற்பத்தின் மூலமே நம்ம எளிதாக அறிந்து கொள்ள இயலும். இந்த மாதிரி வித்தியாசமான கான்டென்ட்டுக்கு என்னுடைய சேனலான உஷா ஜிகேஎம் ஸ்டுடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.